நண்பர்களே, ஜூன் மாதம் 2ஆம் தேதி முக்கியமான தகவல் இது. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி ஈரான் இன்று அறைகூவல் விடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தெற்கு இஸ்ரேலில் உள்ள மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறும் அவசர அறிவித்தல் விடுத்திருக்கிறது. பிரச்சனை என்னவென்று பார்ப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனுக்குடன் உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். ஹிஸ்புல்லாவை தாக்குவதாக கூறி தெற்கு பெய்ரூட் மீது குண்டு வீசுவோம் என்ற இஸ்ரேல் நெதன்யாகுவின் அச்சுறுத்தல் நிறைவேற்றப்பட்டால் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள குடியேறிகளை வெளியேறுமாறு ஈரானின் ஹதமல் அன்பியா மத்திய தலைமையகம் இன்று அறிவித்தல் வெளியிட்டிருக்கிறது. அங்கிருந்து மக்களை வெளியேறுங்கோ, இல்லாட்டி வெளியேறுங்கோ, தாக்குதல் நடத்த போகின்றோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அந்த பகுதியில் தனது இஸ்ரேலிய அத்துமீறல் தொடர்ச்சியாக நடைபெற்றால், அதாவது இன்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக அச்சுறுத்தி வருகிறது. தகியே மாவட்டம் மற்றும் லெபனான் தலைநகரான பெய்ரூட் மீது குண்டு வீசுவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அச்சுறுத்தியுள்ள நிலையில் ஈரான் ஹதமல் அன்பியா மத்திய தலைமையகம் இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறது. இஸ்ரேலிய ஆட்சி போர் நிறுத்தத்தை மீண்டும் மீண்டும் மீறி வருகிறது. இந்த அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டால் ஈரானுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றாலும் கூட ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வடக்கு பகுதிகள் மற்றும் இராணுவ குடியிருப்புகளில் பகுதிகளுக்கு வசிக்கும் மக்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுக்கின்றோம் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து நடைபெற்று வரும் போர் நிறுத்தத்தை ஹிஸ்புல்லா மீண்டும் மீண்டும் மீறுவதாக கூறி தகியே மற்றும் பெய்ரூட் மீது இராணுவ தாக்குதல்களை நடத்த நெதன்யாகு திங்கட்கிழமை அன்று உத்தரவிட்டார். இஸ்ரேலிய ஆட்சியின் பிரதமர் தானும் இராணுவ விவகாரங்களுக்கான அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸும் அந்த பகுதியில் உள்ள இலக்குகளை தாக்குமாறு இராணுவத்திற்கு அறிவுறுத்தியதாக தெரிவித்திருக்கின்றார். அவர் டிவியில சொன்னார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் பொருந்தும் என்று வெளியுறவு அமைச்சர் அராக்சி கூறுகின்றார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் லெபனான் உட்பட அனைத்து முனைகளையும் உள்ளடக்கியது என்றும் ஒரு முனையில் ஏற்படும் எந்த ஒரு போர் நிறுத்த மீறலும் பரந்த போர் நிறுத்த ஏற்பாட்டின் மீறலாக அமையும் என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி திங்கட்கிழமை என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் சந்தேகத்துக்கு இடமின்றி ஒரு போர் நிறுத்தமாக இருக்க வேண்டும் என்றும் ஈரான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறது. அதை மீறினால் கூட தாங்கள் தாக்குவோம் என்று ஈரான் சொல்லியிருக்கிறது. ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹாலிஃபா ஈரான் மற்றும் லெபனான் இடையிலான பிணைப்பு உடைக்க முடியாதது என்று விவரித்திருக்கிறார். மேலும் தெஹ்ரான் மற்றும் வாஷிங்டனுக்கு இடையிலான எந்த ஒரு ஒப்பந்தமும் அனைத்து முனைகளிலும் குறிப்பாக லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களை நிறுத்துவதை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை அன்று லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபி ஃபெரியுடன் தொலைபேசியில் உரையாடிய பொழுது ஹாலிஃபா தமது உயிர்கள் ஒன்று ஈரான் மற்றும் லெபனான் இடையே பிணைப்பு உடைக்க முடியாதது என்றும் தெரிவித்திருக்கின்றார். தாய் நாட்டையும் அதாவது லெபனானையும் இஸ்லாமிய உம்மத்தையும் பாதுகாத்ததற்காக ஹிஸ்புல்லா மற்றும் அமல் இயக்கத்தை அவர் பாராட்டினார். ஈரானின் பேச்சுவார்த்தை குழுவுக்கும் தலைமை தாங்கும் ஹாலிஃபா ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டால் அது லெபனானுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தத்தை உள்ளடக்கி இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். கடந்த 48 மணி நேரத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்களை நிறுத்த நாங்கள் தீவிரமாக முயன்று வருகின்றோம் என்றும் குற்றங்கள் தொடர்ந்தால் போர் தொடர்ந்தால் பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்துவது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக தாக்குதல் நடத்துவோம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். லெபனான் முழுவதிலும் குறிப்பாக தெற்கில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் உறுதியாக இருக்கிறோம் என்று ஹலிஃபா சொன்னார். இஸ்ரேலிய அட்டூழியங்களை தடுப்பதற்கான இஸ்லாமிய குடியரசின் முயற்சிகளுக்கு லெபனான் நன்றி தெரிவித்திருக்கிறது. திங்கட்கிழமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் உள்ள ஷியாக்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்ற தகியே பகுதி மீது தாக்குதல் நடத்த இராணுவத்திற்கு உத்தரவிட்டதாகவும் மாவட்டம் முழுவதிலும் மக்களை வெளியேறுவதற்கான விரிவான உத்தரவுகளை பிறப்பித்ததாகவும் தெரிவித்தார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் அந்த ஏரியா முழுவதிலும், அதாவது அராக்சி சொல்கிறார், லெபனான் மற்றும் யமன் உட்பட எல்லா இடங்களிலும் பொருந்தும் என்றும் அராக்சி தெரிவித்திருக்கின்றார். சட்டவிரோத ஆக்கிரமிப்பை எதிர்க்க லெபனானுக்கு உதவ தெஹ்ரான் தயாராக இருப்பதாகவும் அமெரிக்காவுடனான எந்த ஒரு போர் நிறுத்தம் மற்றும் இறுதி ஒப்பந்தத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக லெபனான் போர் நிறுத்தம் இருக்கும் என்றும்
ஈரானின் வெளியுறவு அமைச்சகமும் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் எச்சரிக்கையை தொடர்ந்து ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் எழுதும் பொழுது மிகவும் பயனுள்ள உரையாடலை நடத்தினர் என்றும், பெய்ரூட்டுக்கு எந்த இஸ்ரேலிய வீரர்களும் வரமாட்டார்கள், வழியில் இருந்த எந்த வீரரும் ஏற்கனவே திரும்பி சென்று விட்டார்கள் என்று நெதன்யாகு உடனான தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து ட்ரம்ப் எழுதியிருக்கின்றார். மூத்த பிரதிநிதிகள் மூலம் ஹிஸ்புல்லாவுடன் ஒரு இணக்கமான உடன்பாட்டை எட்டியதாகவும் அவர் குறித்தார். இப்ப அமெரிக்காவில் வச்சுதான் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம், போர் நிறுத்த ஒப்பந்தம் எழுதப்பட்டது. ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக இஸ்ரேல் மீறி வருகிறது. இப்பொழுது ட்ரம்ப் இடையில் இருந்து கொண்டு ஈரான் தாக்கும் நிலைமை வந்தவுடன் இப்பொழுது சொல்கின்றார், மீண்டும் போர் நிறுத்தம் வந்துவிட்டது என்று சொல்கின்றார். இஸ்ரேல் தங்களை தாக்காததற்கு பதிலாக லெபனான் ஹிஸ்புல்லா குழு அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்த ஒப்புக்கொண்டதாக அவர் இன்று தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலே ஏப்ரல் மாத ஆரம்பத்தில் இருந்து போர் நிறுத்தம் அமுலில் இருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் அந்த போர் நிறுத்தத்தை மீறி லெபனான் மீது ஒவ்வொரு நாளும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. எந்த ஒரு போர் நிறுத்தமும் லெபனான் உட்பட அனைத்து முனைகளையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று ஈரான் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை அமெரிக்காவுக்கு சொந்தமானது என்று குறிப்பிடப்பட்ட பனாமா கொடியை ஏந்திய MSC சரிஸ்கா வி என்ற கொள்கலன் கப்பலை ஒரு குரூஸ் ஏவுகணையை கொண்டு தாக்கியதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. ஓமானுக்கு அருகே ஒரு ஈரானிய கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய ஊடகங்களும் தெரிவிக்கின்றன. முன்னதாக ஈராக்கின் ஹசர் நகருக்கு தென்கிழக்கே 40 கடல் மைல் தொலைவில் வளைகுடாவில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு கப்பல் மீது ஏவுகணை தாக்கியதாக ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் தெரிவித்திருந்தது. UKMTO தெரிவித்திருந்தது. இதில் IRGC குறிப்பிட்ட அந்த கப்பலை தாக்கியதானா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று UKMTO தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோருக்கு இடையிலான தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் விடுத்த தாக்குதல்கள் ரத்து செய்யப்பட்டதாக அமெரிக்கா டோஹாவுக்கு தெரிவித்ததாக கட்டார் தூதரக வட்டாரம் ஒன்று அல் ஜசீராவிடம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு லெபனானில் தாக்கப்போவதாக நெதன்யாகு குறிப்பிட்ட இந்த பதட்டத்தை தணிக்கும் முயற்சியாக கட்டாரும் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவுடன் தொடர்புகளை தொடங்கியதாக அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்திருக்கின்றன. அப்போதிருந்து போர் நிறுத்தத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கட்டார் அதிகாரிகள் மத்தியஸ்த முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெய்ரூட்டில் புறநகர் பகுதியில் திட்டமிடப்பட்டிருந்த இஸ்ரேலிய தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென் குவீர் கண்டித்திருக்கிறார். அவர் தாக்க வேண்டும் என்றே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது கடமை செய்யும் நேரம் வந்துவிட்டது. ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்துவதும் இராணுவத்தினரை அங்கு களம் இறக்குவதும் வடக்கில் பாதுகாப்பை மீட்டெடுப்பதும் அவசியமாகிறது என்று பென் குவீர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் எழுதினார். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நோக்கி அவர் குறிப்பிடும் பொழுது, ஒரு வலிமையான பிரதமர் அமெரிக்க அதிபரிடம் முடிந்தால் ஆம் என்றும் தேவைப்பட்டால் இல்லை என்றும் கூறுவார் என நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள், ஆனால் நீங்கள் கோழையாகி விட்டீர்கள் என்று நெதன்யாகு மீது அவர் விமர்சனம் வைக்கிறார். தெற்கு ஈராக்கின் துறைமுக நகரமான ஹாசல் இருந்து 40 கடல் மைல் தொலைவில் ஒரு சரக்கு கப்பலில் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியதாக ஈராக் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அரேபிய வளைகுடாவில் அந்த கப்பல் அடையாளம் தெரியாத எறிகணையால் தாக்கப்பட்டதாக ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகளும் தெரிவித்திருந்தன. இந்த வெடிப்பினால் ஏற்பட்ட தீ பின்னர் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதில் எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. இவை இன்றைய தகவல்கள் மற்றும் தகவல்களோடு மீண்டும் நாளை சந்திப்போம். மிக நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பட்டன் அழுத்துங்கோ, ஹை பட்டன் அழுத்துங்கோ. உடனடியாக உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். மிக்க நன்றி.